பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நீங்கள் இரட்சிப்புக்கு என்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்கள் உள்ளத்திலே அது ஒளிந்து மறைந்து ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா விதமான கபடோ சூதோ வாதோ எதுவாயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் முற்றிலும் வேலையில் வெளியேறி எங்கள் இருதயம், எங்கள் சிந்தனை, ஆண்டவர், எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமற்றவர்களாய் இருந்து தகப்பனே, வேதத்தின் வார்த்தைகளை வாசித்து ஆமீன் தகப்பனே, இந்த திருவசனமாக்கி ஞானப்பாலின் மேல் நாங்கள் தாகமுள்ளவர்களாய் இருக்க கிருபை தாங்கப்பா. ஆமீனின் ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை தான் எங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும் தகப்பன். உம்முடைய வசனத்தின் மூலியமா தான் எங்கள் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்த முடியும். தேவாதி தேவன் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வேளையிலே ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளையும் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் நீர் வேலி அடைப்பீராக. எல்லா தீமைக்கும் பொல்லாதுடைய கண்களுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, போதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு சுவாமி, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை தயவாய் பிள்ளைகள் மீது போடுவீராக. உங்க வெளிப்பாடுகள், தரிசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தேவனுக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. இதோ நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறது. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு ராஜா. அதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எங்களை சுத்திகரித்து நாங்கள் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு அனுகிரகம் புரிவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் இதே நாட்களை நாங்கள் அசட்டை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. தேவன் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற தேவாதி தேவன் அனுகிரகம் புரிந்தருளும். தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் வல்லமனை நாமத்தில். ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக தகப்பனே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பன். யுத்தங்கள் ஓய்ந்து ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. தகப்பனே, மனம் இறங்கியருளும். எங்க தேசத்தின் எல்லை எங்கும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.